Exercise 1.1ல first sumல second subdivision தான் பார்க்க போறோம். Find the adjoint of சேர்பாணி காண்க அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க 3x3 மேட்ரிக்ஸ். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அதை given மேட்ரிக்ஸை A ன்னு எடுத்துக்கோங்க. Let A is equal to அந்த கொடுத்திருக்க given மேட்ரிக்ஸை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா adjoint of A கேட்குறாங்க. adjoint of A அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னா aij the whole transpose. aij னா ஒண்ணும் கிடையாது. அந்த கொடுத்திருக்கிற ஒரு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அந்த A மேட்ரிக்ஸ்ல அது எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அது aij. அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டா நம்ம adjoint A கண்டுபிடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம் aijக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அப்போ என்ன செய்யணும் ஒரு எலமெண்ட்டையும் எடுத்துக்கணும். அந்த ஒரு இப்போ 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தனியாக கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 3 எடுத்துக்கிட்டா அது ஒரு நம்பருக்கும் என்ன செய்யணும் நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். பாப்போமா? இப்போ டைமண்ட் ஷேப் இருக்கு இல்லையா இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கிற நம்பர்ஸ்க்கு மட்டும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது மைனஸ் சைன் போட்டுக்கணும். மீதி எல்லாத்துக்குமே நார்மலா பாசிட்டிவ் சைன் வரும். ஓகேயா? இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பர்ஸ் இருக்குல்ல அதுக்கு மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ இதுக்கு எடுக்குங்க இது ரெண்டும் போயிடும். அப்போ என்ன ஆகிடும் 4 2s are 8 minus 1 7s are 7. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கும் போது என்ன செய்யணும் சொல்லியிருக்கேன் மைனஸ். ஏன்னா இந்த டைமண்ட் ஷேப்புக்கு மட்டும் மைனஸ். அப்போ என்ன ஆகிடும் இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். மீது என்ன இருக்கும் 3 2s are 6 minus 3 1s are 3. அடுத்ததுக்கு பாருங்க இந்த ரெண்டும் போயிடும். இந்த சின்ன மைனஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ 7 3s are 21 minus 4 3s are 12. நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் இந்த லைன் இதுக்கு என்ன செய்யணும் டைமண்ட் ஷேப்ல இருந்தது வருது இல்லையா அதனால அதுக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும் இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். மீதி இந்த நம்பர்ஸ் தான் இருக்கும். 3 2s are 6 minus 1 7s are 7. நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறீங்க இந்த 4ங்கிறது எடுக்கிறீங்க. அப்போ என்ன ஆகிடும் இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்போ மீதி இருக்க நம்பர்ஸ் என்னது 2 2s are 4 minus 1 3s are 3. நெக்ஸ்ட் என்னது இது என்னது மைனஸ் சைன் வரும். ஏன்னா இது இந்த டைமண்ட் ஷேப்ல உள்ளதுல வருது இல்லையா அதனால இதுக்கு மைனஸ். அப்போ என்ன ஆகிடும் இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்போ என்ன இருக்கும் 7 2s are 14 minus 3 3s are 9. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகிடும் இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். மீதி இந்த நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ என்ன ஆகிடும் 3 1s are 3 minus 4 1s are 4. அடுத்தது இந்த நம்பர் எதுல டைமண்ட் ஷேப்ல வருது இல்லையா அதனால இந்த சைடுக்கு மைனஸ் போட்டுக்கிறீங்க. அப்போ என்ன ஆகிடும் இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். மீதி என்ன இருக்கும் 1 2s are 2 minus 1 3s are 3. நெக்ஸ்ட் கடைசி நம்பர் 2 இதுக்கு என்னது இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். மீதி இந்த நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 4 2s are 8 minus 3 3s are 9. ஹோல் டிரான்ஸ்போஸ் என்ன செய்யணும் நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ உள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட வேண்டியதான். எழுதலாமா? 8 minus 7 1 6 minus 3 3. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா அதை விட்டுடாம போட்டுடணும் minus 3. 21ல 12 போயிடுச்சுன்னா என்னது 9. ஓகேவா? அடுத்தது என்னது 6 minus 7 minus 1. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 1ன்னு ஆயிடும். அப்புறம் 4 minus 3 என்னது 1. அப்புறம் இங்கே பாருங்க 14ல 9 போயிடுச்சுன்னா 5. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால minus 5. 3ல 4 போனதுன்னா என்னது minus 1. ஓகேவா? மைனஸ் சைன்லாம் மாற்றி மிஸ் பண்ணிடாம போடணும். 2ல 3 போனுச்சுன்னா minus 1. இங்கே ஏற்கனவே ஒரு minus 1 இருக்கிறதுனால ப்ளஸ் 1. 8ல 9 போயிடுச்சுன்னா என்னது minus 1. ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகேவா? ஹோல் டிரான்ஸ்போஸ்னா ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிற ரோஸ் எல்லாத்தையும் அப்படியே காலமாக மாற்றி எழுதிட்டீங்கன்னா என்ன இது டிரான்ஸ்போஸ் கிடச்சிடும். அப்புறம் என்ன செய்வீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரோ இருக்கு இல்லையா அதை அப்படியே தூக்கி காலமாக எழுத வேண்டியதுதான். ஓகே எழுதுங்க பார்க்கலாம் 1 minus 3 9. இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ரோ எடுத்துங்க 1 1 minus 5. அடுத்த காலமாக எழுதியாச்சு. கடைசி ரோ எடுத்துக்கிட்டு கடைசி காலமாக எழுதிக்க வேண்டியதுதான். என்ன வரும் -1 1 -1. கண்டுபிடிச்சோமா? இதுதான் நம்மளோட adjoint of A. ஓகேவா?